ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு இந்த பதிவில் 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான மாடல் கொஷினை பார்க்க போகிறோம். இதே கொஷினே சேம் உங்களுக்கு அரையாண்டு பொதுத் தேர்வில் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே போல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் எதுவுமே படிக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த கொஷினாவது படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை படிக்காமல் போயிட்டீங்கன்னா நீங்கள் தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னு வருத்தப்படுவீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்தெந்த கொஷின் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்ற எல்லா அப்ரோச்சுமே உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். மறக்காமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் வந்து சேரும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய தகவல்கள், நோட்ஸ், அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே அதில் வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய எக்ஸாம் பார்த்துருப்போம். தமிழில் அதிகமாகவே நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதுலேயும் 1 மார்க்கில் ஈஸியாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம். மாங்கு நம்ம எழுதுறதை விட 1 மார்க்கில் ஈஸியாக இலக்கண குறிப்பு, இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், பழமொழி, இது மாதிரி கலைச்சொற்கள் மாதிரி நம்ம மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 14 1 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. காவடி சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் அண்ணாமலையார். இப்போ உருபகை, இடன் ஆகிய சொற்களினுடைய இலக்கண குறிப்பு, அதுக்கப்புறம் வந்து உரிச்சொல் தொடர், ஈற்றுப்போலி, வினைத்தொகை, இடமாகுவை, இதெல்லாமே அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உருபகைனா என்ன, இடன் ஆகிய சொற்களினுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்றது. உருபகைனா உற்ற பகை, உருகின்ற பகை, உறும் பகை, அது வந்து இப்போ வினைத்தொகை. இப்போ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நீங்கள் அதை வந்து எழுதிக்கலாம். இது மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து அதுக்கடுத்து மண்ணுக்கு வளம் சேர்ப்பனை அவை, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். மறக்காமல் இதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸையும் படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸையும் படிச்சுக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ஸாக ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும். அதாவது ஒரு சில லெசன்ஸ் வந்து யூனிட் வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளதும் கேள்விகள் கேட்பாங்க. அந்த மாதிரி 1 மார்க்கையும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அதனால் 1 மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நம்ம வந்து மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஈஸியாக மார்க் வந்து எடுத்துடலாம் அப்படின்றதால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெனக்கிட்டு 1 மார்க் வந்து படிக்கணும். இல்லை, லெசன்ஸ் வந்து நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னாலே அதை நீங்கள் எழுதிக்கலாம். அதனால் 1 மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க் வந்து நல்லா படிச்சுக்கோங்க, உங்களுக்கு கேட்பாங்க. தென் வந்து 2 மார்க் வந்து நம்ம எழுதணும். அதில் பார்ட் 1ல் ஏதாவது 3 கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின, இந்த தொடரினுடைய பொருள் என்ன. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் விட்டு 2 மார்க் வந்து எழுதிக்கணும். அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 2 மார்க்கை சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. சாய்ஸ் விடாமல் படிக்கும்போது தான் நீங்கள் அங்கே வந்து சாய்ஸ் விட்டு எழுதுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பிரிவு 2 போனீங்க அப்படின்னா ஏதாவது 2 கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். அதில் ஒரு கொஷின் வந்து சாய்ஸ் விட்டுட்டு மீதி கொஷினுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதிலே சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. நாழிக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் ஓமையை ஜீவானந்தன் பேசுடன் ஒப்பிடணும். மதிப்பு கூட்டு பொருட்கள் அப்படின்னா என்ன, திருவாயில்கள் என்றால் என்ன, அது எங்கெங்கெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து எழுதணும். பிரிவு 3 போனீங்கன்னா ஏதாவது 7 கொஷினுக்கு வந்து விடை எழுதணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மொழித்திறன் பயிற்சி தான் கேட்டிருப்பாங்க. பேச்சு வழக்கு தொடர்றது எழுத்து வழக்காக மாற்றுறது, தேர்வு எழுத வேகமாய் போங்க, நேரங்கழித்து போனால் பதட்டம் ஆகிடும், தேர்வு எழுதுவதற்கு வேகமாய் செல்லுங்கள், நேரம் கழித்து சென்றீர்கள் என்றால் அது பதட்டம் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் அந்த தூய தமிழில் பேச்சு வழக்கில் இருக்கிறது எழுத்து வழக்காக எழுதணும். முயற்சி செய்தால் அதுக்கேற்ற பலன் வந்து வராமல் போகாது, இந்த மாதிரி நம்ம இதை எழுதணும். கலைச்சொல் தருக, வேல்யூ எஜுகேஷனாக மதிப்பு கல்வி, எஜுகேஷன் கமிட்டி அப்படின்னா கல்வி, அந்த கமிட்டினா என்னது, ஒரு கமிட்டினா ஒரு ஆணை பிறப்பிக்கக்கூடிய ஒரு இது மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் எஜுகேஷன் கமிட்டி. தொடர் அமைத்து எழுதுறது, அன்றொரு நாள், அந்த நிலையிலிருந்து இது வந்து நீங்கள் தொடர் அமைத்து எழுதணும். பகுபத உறுப்பினர்கள் வந்து எத்தனை, அது என்னென்ன, ஸோ பகுதி விகுதி அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் வந்து எழுதணும். அதாவது வல்லினமைகளை சரியான இடத்துல போடணும், சரியாக இல்லைனா இடத்துல அதில் நீக்கிடணும். அதாவது இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே இலக்கண குறிப்பு, புணர்ச்சி விதி, மயங்கொலி பிழை, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. தென் பார்ட் 3 போனீங்கன்னா 4 மார்க் வந்து அங்கே நம்ம எழுதணும். 4 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வந்து அந்த சாய்ஸ் விட்டே படிச்சிக்கலாம். சாய்ஸ் விட்டே இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சாய்ஸ் விட்டு தான் நீங்கள் எழுதணும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து சாய்ஸ் இல்லாமல் படிச்சுக்கோங்க. எல்லா கொஷினும் படிச்சிக்கிங்கன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். தென் வந்து அடுத்து பார்ட் 2ல் போனீங்கன்னா பிரிவு 2ல் வந்து அந்த ஏதாவது 2 கொஷின், அதுவும் 4 மார்க் தான். அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் 4 கொஷினையும் படிச்சுக்கோங்க, சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். தென் பார்ட் 3 போனீங்கன்னா 4 மார்க் வந்து எழுதணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய நயம் பாராட்டுறது இருக்கும், இந்த மொழியாக்கம் பண்ணுறது இருக்கும். ஃபார் எய்தர் ஆர் சாய்ஸில் தான் இருக்கும். இந்த கொஷின் எழுதணும், இல்லை அந்த கொஷின் எழுதணும், மாற்றி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதில் அந்த மாற்றுத்திறனாளிக்கு வேணால் விட்டுடுங்க. மீதி இருக்கிறதெல்லாம் அந்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள் வந்து அதை எழுதிக்கோங்க. அவங்க அஃபிஷியலாக வந்து அதுக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து தமிழாக்கம், ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த தமிழாக்கம் பண்ணுறது, அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கிறது தான் கேட்பாங்க. இலக்கிய நயம் பாராட்டல், அழகீட்டு வாய்ப்பாடு எழுதுறது, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம அப்ரோச் பண்ணக்கூடிய விஷயம் தான். அதனால் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மனப்பாட பகுதி. அதுக்கு முன்னாடி இந்த அனைத்து வினாக்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த தீசு நடராசன் அவர் சொன்னது, திருமலை முருகன் பல்லு குறித்து கூறக்கூடிய அந்த வடகரை தென்கரை நாட்டுப்பாடல், இயற்கை வளங்கள், 6 மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் அதை எழுதணும். எய்தர் சாய்ஸில் எழுதணும். அடிப்பில் நம்ம மனப்பாட பாட்டு வந்து எப்பயும் படித்து வச்சுக்கோங்க. எல்லா மனப்பாட பாட்டையும் படிச்சுக்கோங்க. அது நமக்கு ஒரு 6 மார்க் கொடுக்கும்.
அம்மா வாழை என தொடங்கக்கூடிய குறுந்தொகை பாடல், பகை என முடியக்கூடிய திருக்குறள் இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். தமிழில் மார்க் ஸ்கோர் பண்ணாமல் எப்பவும் ஃபெயில் ஆகாதீங்க. நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுங்கள். ஆஃப் இயர்லி எக்ஸாம் வந்து நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்.